ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். பாபநாசத்துலேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சொரிமுத்து ஐயனார் கோயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயனார் கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். மலை மேலே ஏறிட்டுருக்கோம். இது கொஞ்சம் பெரிய மலை தாங்க. நல்ல அடர்ந்த காடுக்கு நடுவில் தான் இந்த கோயில் இருக்குது. இங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்குது. தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கக்கூடிய அந்த பவர் பிளான்ட்டு இங்கே ஒர்க் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பவர் பிளான்ட் இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த பைப்பு எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பவர் பிளான்ட் இங்கே ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஒரு அடர்ந்த காடு தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த காடு பார்க்கவே. இங்கே நிறைய அனிமல்ஸ் நம்ம பார்க்க முடியும். நம்ம சாதாரணமாக குரங்கு பார்த்துருப்போம். இங்கே மந்தி குரங்கு இங்கே நிறையா இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃபேஸ் கருப்பாக இருக்கும், வால் ரொம்ப நீளமாக இருக்குது. அந்த மாதிரி குரங்குலாம் நம்ம இங்கே பார்க்க முடியுது. இங்கே மயில், மான் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஃபோட்டோஸ் அவ்வளோ எடுக்க முடியல. இது தாங்க கோயில், ஐயனார் கோயில். இது தாங்க. சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்தாச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் மழை நேரத்தில் தண்ணி அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் போன டயத்தில் மழை இல்லாதனால இந்த மாதிரி இருந்துச்சு. பாறை மேலே நடக்க முடியுது. ஆனால் அங்கங்கே தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற இடங்களில் பாசம் அதிகமாக இருக்குது, வழுக்குது நல்லா. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இங்கே நடக்கணும். அவ்வளோதாங்க, கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இங்கே ஆடி மாதம், தை மாதம், அமாவாசை நேரங்களில் கூட்டம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாமே நிறையா இடங்கள்லாம் இருக்குது இந்த கோயிலில். அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். அந்த பவர் பிளான்ட் ஸ்டேஷனுடைய ஒரு பகுதி தாங்க இது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.